சாரதி லா ஸ்டடீஸில் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கான்செப்ட் வக்காலத். இந்த வார்த்தையை கண்டிப்பாக பாமரர் கூட பார்த்திங்கன்னா உச்சரிப்பதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு படிக்காத ஒரு நபர் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை உச்சரிப்பாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க கூட சரி, என்ன நீனா அவனுக்கு என்ன வக்காலத்தா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்பாங்க. ஸோ அதே கான்செப்டை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், இந்த ஒரு 7 லைனை படிக்கும்போது வக்காலத்துனா என்னன்றது மிக அற்புதமாக நம்மளுடைய லாங்குவேஜில் புரியும் உங்களுக்கு. வக்காலத்து என்பது, அதாவது வக்காலத்து நாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, என்பது ஒரு வழக்காடி, அதாவது கிளைண்ட்டு தனது சார்பாக, ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை, இவருடைய சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதிடவும், மனுக்களை தாக்கல் செய்யவும், வழக்கை கையாளவும் ஒரு வழக்கறிஞருக்கு, தட் மீன்ஸ் அட்வொகேட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக வழங்கும் அதிகார பத்திரமாகும். பவர் டு அட்டார்னி டாக்குமெண்ட், பவர் ஆஃப் அட்டார்னி டாக்குமெண்ட். இவருடைய பவரை பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டுக்கு இவர் டெலிகேட் பண்ணுறாரு. டெலிகேட் பண்ணும்போது இவர் சார்பாக இனி இவர் நீதிமன்றத்தில் வாதிடுவார். இவர் சொல்ல நினைப்பதை எல்லாம் இனி இந்த அட்வொகேட் சொல்லுவார். இதுதான் பார்த்தீங்கன்னா வக்காலத்திற்கு உண்டான மிக அற்புதமான ஒரு டெஃபினிஷன். பவர் ஆஃப் அட்டார்னி டாக்குமெண்ட், இவர் கொடுக்கின்ற டாக்குமெண்ட்டுக்கு எல்லாம் பவர் ஆஃப் அட்டார்னி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அட்வொகேட் தான். சிவில் நடைமுறை சட்டம், சிவில் ப்ரொசீஜர் கோடு 1908 ஆர்டர் 3ல் ரூல் 4ல் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. குற்றவியல் நடைமுறை சட்டத்திலையும் இதை சொல்லப்பட்டிருக்கு. ஆகியவற்றின் கீழ் ஒரு வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜராக வக்காலத்து தாக்கல் செய்வது சட்டப்பூர்வ கட்டாயமாகும். வக்காலத்து இல்லாமல் போனீங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அவருக்கு சார்பாக ஆஜராக வந்திருக்குன்னா வேர் இஸ் வக்காலத்து அப்படின்ற மாதிரி தான் முதல்ல கேட்பாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் வக்காலத்து ஃபைல் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்காது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. நீங்கள் வக்காலத்து ஃபைல் பண்ணிவிட்டு டீட்டெயிலை எடுத்துக்கோங்க அப்படின்னுவாங்க. முடிஞ்சு போச்சு மேட்ரு, ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் தான் இந்த வக்காலத்து. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், இல்லை படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் இதெல்லாம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஒரு செல்லுபடியாகும் வக்காலத்து படிவத்தின் கீழ் கண்ட விவரங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு வக்காலத்து ஒன்று இருக்குது, அதில் செல்லுபடியாக இருக்கணும்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீதிமன்ற விவரம், ஜூரிஸ்டிக்ஷனை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வழக்கு நடைபெறும் நீதிமன்றத்தின் பெயர், எடுத்துக்காட்டு மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு அல்லது சப்பார்டினேட் கோர்ட்டு. இந்த மாதிரி வழக்கு, அதாவது நீதிமன்றத்தின் பெயர் பார்த்திங்கன்னா தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அது உயர் நீதிமன்றமா அல்லது உச்ச நீதிமன்றமா அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்றதெல்லாம் கூட தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். வழக்கு எண், ஒரு சில நேரங்களில் புதுசாக ஃபைல் பண்ணும்போது வழக்கு எண் தெரியாது, அந்த இடத்த நம்ம பிளாங்காக விட்டுலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க போட்டுப்பாங்க. மற்றும் வாதி பிரதிவாதியினுடைய பெயர்கள், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். யாரை எதிர்த்து நம்ம சண்டை போடுறோமோ அவங்களுடைய பெயர் கண்டிப்பாக அதில் இருக்கணும். வழக்கறிஞர்களின் விவரம், வழக்கறிஞர்களின் பெயர், முகவரி ஆகியவற்றின் மாநில பார் கவுன்சில் பதிவு எண், என்ரோல்மெண்ட் நம்பர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்க வேண்டும். வாடிக்கையாளருடைய கையொப்பம் இருக்கணும். வழக்கு தொடுப்பவர் அல்லது பிரதிவாதியின் தெளிவாக கையொப்பம் இருக்கணும். இடது கை அவர் கையெழுத்து போட முடியலன்னா அவருடைய இடது கை பெருவிரல் ரேகை இருக்கணும். வழக்கறிஞருடைய ஒப்புதல், வக்காலத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என் முன்னிலையில் இவர் கையொப்பமிட்டார்னு ஒரு பிஃபோர் மீ, எந்த இடத்துல நீங்கள் வழக்கை தாக்கல் பண்ணுறீங்களோ அந்த பாரில் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டு பிஃபோர் மீ சைன் பண்ணணும். பிஃபோர் மீனா என் முன்னால் இந்த கிளைண்ட் பார்த்திங்கன்னா இந்த வக்காலத்தில் கையொப்பமிட்டார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இவர் முன்னால் கையொப்பமிடும்போது பார்த்துட்டதுக்கப்புறமா இவர் இந்த இடத்துல சைன் போடுவார். இட்ஸ் கால்டு பிஃபோர் மீ. புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். வக்காலத்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது கோர்ட்டையும் உங்களையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் தயவுசெய்து உங்கள் வழக்குக்காக எந்த வழக்குக்காக போகாதீங்க. அப்படி நீங்கள் போனீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் அட்வொகேட்டில் ரெப்ரசன்டேட்டிவ் கவுன்சிலாக மாறுவீங்க. அதை நீங்கள் தெளிவாக ஆனரபிள் கோர்ட்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரெப்ரசன்ட் பண்ணுங்க. நீங்கள்
ஆன் ரெக்கார்ட் கவுன்சில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆன் ரெக்கார்ட் கவுன்சில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்காலத்தில் எந்த அட்வொகேட் பெயர் இருக்கிறதோ அவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஆன் ரெக்கார்ட் கவுன்சில். இதற்கு எண்ணிக்கை கிடையாது. 5, 3, 10 இந்த மாதிரி எண்ணிக்கைகள் பார்த்தீங்கன்னா உயர்ந்து கொண்டே போகலாம். அந்த 10 பேருமே ஆன் ரெக்கார்ட் கவுன்சில் தான். இதனோடு இணைத்து இந்த ஆன் ரெக்கார்ட் கவுன்சிலையும் எழுதுங்க. உங்களுடைய பேப்பருடைய ஆன்சர் நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். எழுதுவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸ்க்கு என்றைக்குமே இருக்குது. நன்றி, வணக்கம்.